ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி உயிர் மட்டுமே மீதம் உண்டு. பொதுவாகவே நீங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை இழக்காதவர்களுமே கோபுரத்தின் உச்சத்தில் இருக்கும் கலசம் நீங்கள். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் உதவி செஞ்சு தானம் செஞ்சு கொடுத்து தேஞ்சவங்க, புரியுதுங்களா? உங்கள்கிட்ட எதுவும் இல்லாமல் இல்லை, எதுவும் கிடைக்காமலும் இல்லை. மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க. நம்பிக்கைக்குரிய நண்பராக இருக்கலாம், நம்பிக்கைக்குரிய உறவுகளாக இருக்கலாம். உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருப்பாங்க. பட் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை ஏமாற்றினவங்க அவங்க ஒருத்தவங்க கிட்ட கட்டாயமாக ஏமாறுவாங்க, அது உண்டு. அதனால் நீங்கள் சில நம்பிக்கையின் காரணமாக கடந்த காலகட்டம் ஏமாற்றத்தை சந்தித்து இன்றைக்கி அனைத்தையுமே இழந்து தனி மனுஷனாக நிற்பீங்க. பொருளாதாரமும் சரி, உறவுகளும் சரி, எந்த ஒரு நிலையிலுமே கூட மனசளவில் ஒரு நிறைவு என்பது நிச்சயமாக கும்பராசிக்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் எவ்வளோ இழந்திருந்தாலுமே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்கலாம் இல்லைங்களா? அந்த நம்பிக்கை அப்படின்றது, ஏன்னா உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க, உங்களை கண்டும் காணாமல் போன உறவுகள், உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நான் என்னால் வாழ முடியும்னு நீங்கள் காட்டணும்னு நினைக்கும் போது தான் உங்களுடைய நம்பிக்கையின் அளவு பல மடங்கு கூடும். கும்பத்தை ஜென்ம ராசியாக கொண்டவர்கள் நிச்சயமாகவே உயர்ந்த சிந்தனையும் மிக உயர்ந்த இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய தகுதி நிரம்பியவர்களே. எதற்கும் சளைத்தவர்கள் கிடையாது. அதாவது பாய்ந்தால் புலி பதுங்கினால் பசு அப்படின்ற மாதிரி இரட்டை தோற்றம் கட்டாயமாக உண்டு. ஏன்னா இது சனியோட வீடு, சனியோட மூலத்திரியோன வீடு. ஒரு உறுதித்தன்மை எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா இது ஸ்திர ராசியும் கூட, ஒரு உறுதித்தன்மை எடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன செஞ்சாலும் அதை அடையணுன்ற அந்த ஒரு வெறி வேகம் இவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை கட்டாயமாக அடைவாங்க. அதனால் நீங்கள் இழந்தது 1000 இருக்கலாம், ஆனால் இழக்காத ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இழந்தது எதுவாயினும் அதை மீட்டு எடுக்கலாம். நிச்சயமாக உங்கள் மனக்கவலையும், நீங்கள் உங்களை ஏமாற்றினவங்களை ஏமாற்றணுன்றது கிடையாது, அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டினாலே போதும். ஏன்னா நீங்களாம் வாழக்கூடாது, நீங்களாம் நல்லா இருக்கக்கூடாது, இல்லை உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தக்க பதிலடியாக இருக்கும். நீங்கள் அவங்கள போய் கஷ்டப்படுத்துறதுனால வரக்கூடியது வெற்றி கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறதே போதும், அவங்களுக்கு அது சரியான பதிலடி. அதனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக கஷ்டந்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எந்த விதமான உதவியும் பெரிய அளவுக்கு கிடைக்கல. ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும், எண்ணற்ற பிரச்சனைகள். அதாவது மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடின்ற மாதிரி நீங்கள் எந்த திசை திரும்பினாலுமே பிரச்சனை, கஷ்டம், தொல்லைகள், எடுக்கக்கூடிய முயற்சி, எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அனைத்திலுமே தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொண்டாலுமே கூட நீங்கள் ஸ்திரமாக ஒரு நிலையாக நின்று எதுவானாலும் பரவாயில்லை, நான் ஜெயிச்சே தீரணுன்ற எண்ணமும் வேகம் வெறியும் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கையோட உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. நீங்கள் மற்றவங்கள நம்பின காலம் கடந்த சில ஆண்டுகள் நீங்கள் அனுபவித்தது. அதாவது ஒரு சிலர் தன்னம்பிக்கையோடு இருந்து உஷாராக இருந்தவங்க எந்த விதமான சிக்கலிலும் இல்லாமல் இருக்கிறத தக்க வச்சுட்ருப்பாங்க. அது உங்களுடைய நல்ல நேரம். சிலர் நம்பி கெட்டிருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களால் கெடப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது தான். நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். பட் தான தர்மங்கள்ன்றது தனக்கு மிஞ்சியதுன்னுவாங்க. நீங்கள் கடந்த காலகட்டம் உதவின்ற பேரில் போயிட்டு சிக்கியிருப்பாங்க. இல்லைனா பெரிய அளவுக்கு வருமானம் இருந்திருக்காது. சுப காரியங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவுகள், கடனுடன் பட்டிருப்பாங்க. மருத்துவ செலவுன்னு ஏராளமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருப்பாங்க. அதாவது உங்களை குறை சொல்லி எந்த பயனும் கிடையாது. சூழ்நிலையும் காலமும் நேரமையும் உங்களை சோதிச்சிருக்கும், உங்களுக்கு சில கஷ்டங்களை துன்புறுத்தி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஒரு அனுபவம். இனி வரும் காலம் இனிமையாக இருக்கணும்னா உங்களை முழுசாக நம்புங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய மதிப்பு என்னன்றதை நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு சரியான நேரம் இது. அதாவது உழைப்பு என்பது உங்கள் மனதளவில் நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணும். அதே மாதிரி வெற்றி என்பது முடியும் வர முயற்சி செய்கிறதுன்னு வரக்கூடியது தான். அதனால் ஒரு முறை தோத்துட்டீங்க அப்படின்னு சோர்ந்து உக்காந்துடாதீங்க. இரண்டாவது தவறு திருத்தி மீண்டும் வேகமாக முயற்சி செய்யுங்க.
மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது வெற்றி கட்டாயமாக உண்டு. கும்பராசி நிச்சயமாக அனைத்தையுமே இழந்து ஏமாற்றங்களின் உச்சத்தில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலுமே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்காத பட்சத்தில் அனைத்தையுமே மீட்டெடுக்க முடியும். தன்னம்பிக்கையோடு இருங்க. எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.